வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் எவ்வளோ முட்டாளாக இருந்தேன்னுட்டு இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே தப்பை நீங்களும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த ஓப்பனாக சொல்கிறேன். நான் கல்யாணத்துக்கு என் பொண்ணு கல்யாண விஷயம் எல்லாம் உங்களுக்கு இப்போது அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னுட்டு. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய விஷயத்த இப்போ நான் செஞ்சு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதில் பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வீட்டு பக்கத்தில் போய் போன வாரம் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க ரோட்டில் நிற்க வச்சாங்க. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி போய் அந்த பக்கம் சும்மா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசினா, அவங்க வீட்டுக்கு வாரிசே இல்லைன்றாங்க. 6.5 வயசில் ஒரு பொன் குழந்தை அழகாக அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நல்லா படிக்கிறா, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிற குழந்தைய இருந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வாரிசே இல்லைன்னுட்டு அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலிங்களாம். அவள் யுஎஸ்லேயே தான் இருக்காளுங்களாம். அவளுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரியே அவங்க வீட்டு அக்கம் பக்கத்துலலாம் காட்டிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி இப்போ போய் கேட்டால் தெரிஞ்சவங்க யாரும் அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க யாரும் பொண்ணு கொடுக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அவங்கள பற்றி அவ்வளோ சொல்கிறாங்க. நான் அது முன்னாடி பண்ணியிருக்கணும். அதை நான் இப்போ பண்ணி இப்போ கேள்விப்பட்டு எல்லாம் எல்லாமே லேட்டாக, ரொம்ப லேட், டூ லேட் சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி டூ லேட் இப்போது. ஆனால் எனக்கு ஜீர்ணிக்க முடியாத விஷயம் என்னென்னா, குழந்தை இருந்துக்கிட்டு அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க மாட்டு பொண்ணு பெரிய மருமக அமெரிக்காவிலே தான் இருக்கா, அவள் வீட்டுக்கே வரமாட்டா, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கும் வரல, குருப்பிரவேசத்துக்கும் வரல அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் ஒவ்வொருத்தர் அவங்கள பற்றி சொன்னது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா? ஒரு லேடி ஒரு பெண் குழந்தைய பற்றியும் அவங்க வீட்டு வாரிசை பற்றியும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களான்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் போய் விசாரிங்க. சில பேர் தான் உண்மையை சொல்லுவாங்க, பல பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த சில உண்மைகளையும் நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் கொடுங்க. என்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. தயவுசெய்து இனிமேட்டுக்கு கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து விசாரித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு, முக்கியமாக பொன் குழந்தைய கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுங்க. தேங்க்ஸ்.